Alhamdulillahil wahidil qahhar. Assalatu wassalamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا عزمت فتوكل على الله وقال نبينا صلى الله عليه وسلم أحب الناس إلى الله أنفعهم للناس أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, தேர்தல் ஆணையத்தினுடைய SIR பணிகள் தமிழகம் முழுவதும் கடந்த 4ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம் என்பது 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடியது. கடந்த 2002 2004 வரை கடைசியாக நடந்தது. அதற்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது நடைபெறுகிறது. 1951 இதுவரை SIR பணிகள் 8 முறை நடைபெற்றிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, தேர்தல் ஆணையம் 2 விதமான பணிகளை செய்கிறது. ஒன்று SSR, அது ஆண்டுக்கு ஒரு முறை செய்யப்படுகின்ற பணி. இன்னொன்று SIR, 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்கின்ற பணி. இந்த பணி பல வாக்காளர்கள் இறந்து போயிருப்பார்கள். ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு நிரந்தரமாக சென்றிருப்பார்கள். ஒரே வாக்காளர்களுடைய பெயர்கள் 2 இடங்களிலே இருக்கும். ஆகியவைகளை சரி செய்வதற்காக என்கின்ற நல்ல நோக்கத்தோடு தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்றாலும் இதை யார் நடத்துகிறார்கள், யாரின் கீழ் நடைபெறுகிறது, இதற்கு முன்னோடியாக நடந்த நிகழ்விலே நாம் தெரிந்து கொண்டது என்ன என்பதை பொறுத்து சில கேள்விகளும் சில சந்தேகங்களும் இயற்கையாகவே எழுந்து விடுகிறது. கணியத்திற்குரியவர்களே, SIR இந்தியாவிலே முதல்ல பீகாரிலே நடைபெறுகிறது. பீகாரிலே நடைபெற்று SIR எல்லாம் பணிகள் எல்லாம் முடிந்து வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது. அதிலே 65 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள். காரணம் கேட்ட பொழுது ஏறத்தாழ 22 லட்சம் வாக்காளர்கள் இறந்து விட்டார்கள். கணியத்திற்குரியவர்களே, 22 லட்சம் வாக்காளர்கள் இறந்து விட்டார்கள் என்று அவர்கள் சொன்னது பாதி பொய்யாக இருந்தது என்பதை பின்னால் நிரூபித்தார்கள். ஒரு அரசியல் தலைவர் அதில் இறந்ததாக சொல்லப்பட்டவரோடு ஒரு தேநீர் அருந்தி ஒரு போட்டோவையும் சமூக வலைதளங்களிலே பதிர்ந்தார். இறந்தவரோடு நான் டீ குடித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக. 35 லட்சம் வாக்காளர்கள் அந்த மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு நிரந்தரமாக மாறிவிட்டார்கள். 7 லட்சம் வாக்காளர்கள் 2 இடங்களிலே பேர் பதிவு செய்திருந்தார்கள். 1.2
ஏறத்தாழ 1,20,000 வாக்காளர்கள் கொடுத்த அந்த ஃபார்மை மீண்டும் கொடுக்கவில்லை. எனவே இவர்கள் எல்லாம் பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் சொல்லி இருந்தது. இப்ப இதை எதிர்த்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள். பலவிதமான சந்தேகங்கள் வருகிறது. அந்த 65 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்களையும் வெளியிடுங்கள் என்று கேட்டிருந்தார்கள். அதுபோக தங்களுக்கு சாதகமான வாக்காளர்களை வைத்துக் கொண்டு தங்களுக்கு ஓட்டு போடாத வாக்காளர்களை எல்லாம் நீக்கிவிட்டார்கள் என்பது போன்ற விமர்சனங்களை முன்வைத்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். நீதிமன்றம் அந்த 65 லட்சம் வாக்காளர்களுடைய லிஸ்டையும் நீங்கள் தர வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறது. ஆனால் இன்னமும் தரவில்லை என்பது வேறு விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழ்நாட்டில SIR பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப நமக்கு முன்னால் நடந்த பீகாரில் நடந்த இந்த நிகழ்வுகள் தான் SIR-இன் மீது, அதை நடத்துகின்ற தேர்தல் கமிஷன் மீது, அதற்கு தூண்டுகோலாக இருக்கின்ற மத்திய அரசின் மீது பல்வேறு கேள்விகளை நமக்கு எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த சூழ்நிலையில நாம செய்ய வேண்டியது என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவதாக அல்லாஹு தாலாவிடத்திலே இவர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். மிக முக்கியமான ஒன்று ஏனென்று சொன்னால், இந்தியாவிலே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய நாம் இது போன்ற சிறுபான்மையினர் மக்கள் அனைவர்களை சுற்றியும் சூழ்ச்சிகள் என்பது சுற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படியாவது நம்ம இங்கிருந்து இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், நம்முடைய குடியுரிமைகள் பறிக்கப்பட்டு விட வேண்டும் என்பதற்கான எல்லா முயற்சிகளும் சூழ்ச்சிகளும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்ப பீகாருடைய தேர்தல் நேற்று நடைபெற்றது இல்லையா, அந்த சமயத்திலே கூட ஒருவர் வெகு சீக்கிரத்திலே பீகாரில் நாங்கள் ஆட்சி அமைப்போம், இப்படி ஆட்சி அமைத்து விட்டால் உங்களுடைய நெஞ்சங்களிலே புல்டோசர் விட்டு ஏற்றுவோம் சொல்லியிருக்காங்க. என்று சொன்னால் அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் எப்படி நம்மை சுற்றி பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை யோசிக்கணும். ஒன்னு இந்த உலகத்தை விட்டு காலி பண்ணிடணும், இல்லது இந்தியா விட்டு காலி பண்ணிடணும், எங்கேயாவது கொண்டு போய் அடைச்சிடணும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஆள் மனதிலே பதிய வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம அதிகமாக உணர்ந்திருக்கிறோம். இது உள்ளங்கை நெல்லிக்கனி, இதை இதை சொல்லித்தான் தெரியணும், சொல்லித்தான் புரிய வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆக அல்லாவிடத்துல, யா அல்லாஹ் இவர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக அப்படிங்கிற துவா மிக முக்கியமானது. அவர்களும் சூழ்ச்சி செய்வார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்வான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சி செய்பவர்கள் மிகச் சிறந்தவன் அல்லாஹு தஆலா. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிக்கு முன்னால் இவர்கள் அத்தனை பேர்களுடைய சூழ்ச்சிகளும் படிக்காது. அமெரிக்காவில் அதிபராக, ஒரு ஏரியாவுடைய கவர்னராக ஒரு முஸ்லிம் வரக்கூடாது என்பதற்காக பெரும் முயற்சி செய்யப்பட்டது. தவிடுபடியாக்கி ஒரு முஸ்லிம் ஆளுநராக வந்திருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் உரையில நான் முஸ்லிம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் வரக்கூடாது என்பதற்கான பல சூழ்ச்சிகள், அது அத்தனையும் முறியடித்து அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே தான் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி என்பது அல்லாஹ் நாடிட்டான்னா அத்தனை விடவும் பெரும் சூழ்ச்சியாக மாறி அவர்களை வெற்றி கொண்டு விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சொல்லுவார்கள், இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, நபிகளார் சொல்லுவார்கள், எனக்கு பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்துல உங்களுக்கு விரும்பத்தகாத பல காரியங்கள் நடக்கும். நீங்கள் வெறுக்கின்ற உமூருன் துன்கிருனஹாங்கறாங்க ரசூலுல்லாஹ், நீங்கள் வெறுக்கின்ற காரியங்கள் பல நடக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்ப நாங்க என்ன செய்யணும்டா? ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, ரெண்டு விஷயம் செய்யுங்க. வத்து அத்தூனல் ஹக்கல்லதி அலைக்கும், உங்களுக்கு எது கடமையோ அதை நிறைவேற்றுங்க, கடமையில குறை வைக்காதீங்க, உரிமைகளை குறை வைக்காதீங்க. வத்து அத்தூனல் ஹக்கல்லதி அலை, உங்களின் மீது விதிக்கப்பட்ட கடமைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள். வதஸ்அலூனல்லதி லக்கும், உங்களுக்கு என்ன உரிமையோ அதை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நபிகளார் சொன்ன வார்த்தை. கணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உரிமைகள் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். அதுக்கு முன்னாடி நம்முடைய கடமையை ஒழுங்கா நிறைவேற்றணும், நம்முடைய உரிமையை அல்லாஹ்விடத்துல கேட்கணும். ரசூலுல்லாஹ் இப்படியே சொல்றாங்க, வதஸ்அலூனல்லதி லக்கும், அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு என்ன உரிமையோ அதை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே,
அல்லாஹு தாலாவிடத்துல எந்த சிரமமான கஷ்டமான சூழ்நிலையிலும் பிறருடைய சூழ்ச்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்துல அந்த சூழ்ச்சியை விட்டும் பாதுகாக்குமாறு துவா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு செல்கிறார்கள். மக்காவில் அல்லாஹ்வுடைய விஷயத்தை, அல்லாஹ்வுடைய தீனுடைய விஷயத்தை சொல்லி மக்களை அழைக்கின்ற பொழுது யாரும் ஏத்துக்கல. சரி, தாயிஃப்ல போய் ட்ரை பண்ணுவோமேன்னு போறாங்க. போனா அங்கேயும் யாரும் ஏத்துக்கல. அதுக்கு பகரமாக ரசூலுல்லாவை அடிக்கிறாங்க, ரசூலுல்லாவை ஏசுறாங்க, திட்டுறாங்க. ரசூலுல்லா அடி வாங்கிய நிலையில மதீனா தாயிஃபை விட்டும் வெளியே வந்து மதீனாவுக்கு வருகின்ற வழியில ஒரு திராட்சை பழ தோட்டத்திலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு குவத்தல் துஃபி வ கில்லத ஹீலதி. அருமையான ஒரு துஆ. யா அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தை நான் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். நான் பலகீனமானவன், எனக்கு எந்த சக்தியும் இல்லை. உன்னிடத்திலே நான் என்னுடைய பலகீனத்தை முறையிடுகிறேன், எனக்கு சூழ்ச்சி செய்யவும் தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க. வ கில்லத ஹீலதி. என்னை சுத்தி நிறைய சூழ்ச்சி நடக்குது. மக்கால நடக்குது, தாயிஃப்ல நடக்குது, சுத்தி நடக்குது. எனக்கு தெரியல, அவர்களை போன்று எனக்கு சூழ்ச்சி செய்ய தெரியல. வக்கில்லத ஹீலதி, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாக நீ அவருடைய சூழ்ச்சிகளை நீ முறியெடுத்து எனக்கு உதவி செய். கடைசியா இந்த துவா, நீண்ட துவா முடிக்க போகும்போது லா ஹவுல வலா குவத்த இல்லா பிக்க. யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் இல்ல. இந்த சூழ்ச்சிகளை அத்தனையும் உன்னை தவிர வேறு யாராலும் திருப்ப முடியாது, மாற்ற முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு மாத காலங்களில என்ன, இந்த ஒரு மாதம் நம்ம ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வாக்கா லிஸ்ட் வர்ற வரைக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்விடத்துல இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கறத சொல்லி 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 அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். யா அல்லாஹ், இவர்களுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் தவிடுபடியாக்கி விடுவாயாக அப்படின்னு துஆ செய்து கொண்டே இருப்பது மிக பொருத்தமான ஒன்று. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இவர்களுடைய சூழ்ச்சிகளை நீ தவிடுபடியாக்கி விடுவாயாக அப்படின்னு துஆ செய்து கொண்டே இருப்பது முதல் விஷயம். இரண்டாவதாக, இஸ்லாமியர்களை அச்சத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். நல்லா தெரியும், எல்லா பக்கமும் அவர்களை இஸ்லாமியர்களை மிரட்டுவது, அதுவும் அந்த தேர்தல் காலங்கள்ல ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார்கள், ஒரு நாட்டினுடைய முக்கிய அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் அவர்கள் பிரதமர் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பிரதமர், ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அமைச்சர். அதை மறந்துடுறாங்க. எங்கேயாவது தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போனா அதை முழுவதுமாக மறந்து சிறுபான்மையினரை பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை, அச்சப்படுகின்ற வார்த்தைகளை எந்த விதமான பயமும் இல்லாமல், அச்சமும் இல்லாமல், தான் ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் என்கின்ற எந்த விதமான உணர்வும் இல்லாமல் பேசிவிடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அச்சத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். இப்ப நாம அந்த அச்சம் இல்லாமல் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து விட வேண்டும். முழுமையான அல்லாஹ்வின் மீது தவக்குல், நம்பிக்கை. அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அது மட்டும்தான் நடக்கும். குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ அந்த ஒன்றை தவிர வேற எதுவும் எங்களை அணுகாது. அல்லாஹ் எங்களுக்கு நாடினானா என்ன கஷ்டமா இருந்தாலும் வந்து சேரும். அல்லாஹ் நாடல, அல்லாஹ் அதை விதிக்கல, அல்லாஹ் அதை எழுதல அப்படின்ட்டா எந்த சிரமம், எந்த கஷ்டமும் ஒரு காலம் அணுகாது. நீங்க என்ன வேண்டுமானாலும் பண்ணிக்கொள்ளுங்க, எங்களை கஷ்டம் அணுகாது. அல்லாஹ் நாடனும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். கண்டிப்பாக நிச்சயமாக அது நடக்கும், இல்லைன்னா இல்ல அப்படிங்கிறத மனதில் ஆழமாக ஏற்றிக்கொள்ள வேண்டும். உஹது போர் முடிகிறது. உஹது போர்ல இஸ்லாமியர்களுக்கு பெருஞ்சிரமம், நிறைய கஷ்டம், நிறைய காயம், இரத்த காயங்கள், ரத்தம் வலிந்தோடி கொண்டு இருக்கிறது. ரசூலுல்லாவுக்கும் அடி, ரசூலுல்லாவுடைய பல் ஷஹீதானது, ரத்தம் வடிஞ்சது. இப்ப இந்த சிரமத்தோடு மதீனாவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இப்ப செய்தி வருகிறது, மக்காவாசிகளுக்கு என்ன நோக்கம்னா இவர்கள் நிம்மதியாக இருக்க விடக்கூடாது, அச்சத்திலேயே வச்சிருக்கணும். அபூ சுஃபியானிடம் தகவல் போகிறது, நாங்க திரும்ப அவர்களை தாக்க வருகிறோம். எப்படி இருக்கும்? அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சிரமம், அவ்வளவு ரத்த காயல, காயம் ஆறல. இப்ப இவங்க பயந்துருவார்கள் அப்படின்னு. இதுக்கிடையில முனாஃபிக்குகள் வேகமாக வந்து உங்களுக்கு எதிராக அவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க, நீங்க இப்பதான் உங்களை சிரமப்பட்டு வந்திருக்கீங்க, திரும்ப எங்கேயும் போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படகளபுன்னு சொன்ன கிளம்ப வந்துட்டாங்க. சஹாபாக்களும் மறுத்து பேசணுமே,
ரசூலுல்லாஹ் இப்பதான் சிரமப்பட்டு வந்திருக்கோம், கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், கொஞ்ச நாள் போகட்டுமே எல்லாம் இல்ல, அடுத்த கணம் கிளம்புறாங்க, தயாராகிட்டு இருக்காங்க. அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், சில முனாஃபிக்குகள் வந்து உங்களுக்கு எதிராக மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள், ஃபஹஷௌஹும், அவர்களை பயமுறுத்திய போது அவர் சஹாபாக்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன். இந்த வார்த்தைக்கு முன்னால் எதுவும் இருக்காது. இந்த வார்த்தை அவர்கள் சொன்னார்கள்னு கேள்விப்பட்ட உடனே திரும்பிட்டாங்க, போற நிப்பாட்டிட்டாங்க, போகல, வரல, ஒரு காயம் இல்ல, ஒரு சிரமம் இல்ல, ஒரு கஷ்டம் இல்ல, ஒரு வேதனை இல்ல, ஒரு நோவினை இல்ல. فانقلبوا بنعمة من الله وفضل لم يمسسهم سوء. அல்லாஹ் சொல்றான், ஒரு கஷ்டம் இல்லாம, ஒரு சிரமம் இல்லாம அத்தனையும் அப்படியே திரும்பி போயிடும். இந்த வார்த்தையுடைய பவர், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வை தவிர வேற யார் நமக்கு உதவி செய்ய முடியும், அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன் என்கின்ற வார்த்தை அப்படியே இந்த எதிரிகளை அச்சம் கொள்ள நம்மள பயமுறுத்தன்னு நினைச்சா ஒரு வார்த்தையில ஒரு பயமுறுத்தி அனுப்பிச்சு விட்டாச்சு. அப்படியான ஒரு சூழலை கண்ணியத்திற்குரியவர்களே நாமளும் கைகொள்ளணும். என்ன சிரமம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை, அல்லாஹ் எங்களுக்கு போதுமான் என்கின்ற வார்த்தைய உள்ளத்தாலும் உடலாலும் வாயாலும் சொல்லி பழகிட்டா இந்த அச்சம் இருக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது உடனே அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யணும். சும்மா தவக்குல் வச்சுட்டு உட்கார்றது இல்ல. ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்லுவான், நீங்கள் உறுதி கொண்டு விட்டால் முதல்ல நீங்க அதற்குண்டான எல்லா தயாரிப்புகளும் இருக்கணும். அப்புறம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும். ஃபதவக்கல் அல்லாஹ், அல்லாஹ் மாத்தி சொல்லல. நீங்க இந்த குர்ஆனுடைய ஆயத்தை பாருங்க, நீங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், பிறகு உறுதியாக இருங்கள்ங்கிறது இல்ல ஆயத்து. நீங்க தயாராகுங்க. வஅஇது லஹும் மஸ்ததஅதும், அல்லாஹ் சொல்றான், உங்களால் முடிந்த அளவுக்கு தயார் நிலையில இருங்கள்ங்கறான். எல்லாத்தையும் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். வஅஇது, தயாராக இருங்கள். ஒட்டகத்தை கட்டி போடு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை. ஒட்டகத்தை அவுத்து விட்டுட்டு நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்ல தவக்குல். எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் முழுமையாக செய்யணும். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை. அப்படிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப இந்த எஸ்ஐஆர் என்பது நமக்கு ஒரு ஃபார்ம் தர்றாங்க. அந்த ஃபார்மை முதல்ல நாம கையில வாங்கணும். அது ஃபர்ஸ்ட். இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ங்கிறது கடைசியாக எடுத்த வாக்காளர் லிஸ்ட். அதன் அடிப்படையில், ஓட்டர் லிஸ்டின் அடிப்படையில் எல்லாருக்கும் யாராருக்கெல்லாம் அந்த லிஸ்ட்ல நேம் இருந்துச்சோ அத்துணை பேர்களுக்கும் அந்த ஃபார்ம் வந்துடும். அது அந்த ஃபார்ம் விடுபடாது. கடைசியா வாக்காளர் லிஸ்ட்ல இருந்த எல்லாருக்கும் இந்த ஃபார்ம் போயிடும். அப்ப அந்த ஃபார்மை முதல்ல கையில வாங்கணும். நாம வீட்டுல அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யணும். எங்கேயாவது வெளியூர் போற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போகணும். இல்லையா பிஎல்ஓன்னு சொல்லப்படக்கூடிய பூத் லெவல் ஆபீசர் அவங்க மூலமா தான் ஃபார்ம் கொடுத்து விடுறாங்க. பிஎல்ஓங்கிறது அந்தந்த ஏரியால பழக்கப்பட்டவங்க தான். நகராட்சியில் இருக்கிறவங்க, மற்ற விஓக்கள், அவங்க சார்ந்த அந்த வேலைகளுக்கு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தான் பிஎல்ஓவா நியமிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு பிஎல்ஓவை முதல்ல தெரியணும். நம்ம ஏரியாவுடைய பிஎல்ஓ யாரு? நீங்க அதை ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அதுவும் வந்துடும். பேரோட நம்பரோட பிஎல்ஓட எல்லா லிஸ்டும் இருக்கு ஆன்லைன்ல, தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்ல. அப்ப முதல்ல என்ன செய்யணும் சொன்னா ஃபார்மை கையில வாங்கணும். ஃபார்ம் வாங்கலன்னா ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட். நீங்க நல்லா கவனிங்க, பீகார்ல 1.2 லட்சம் 1,20,000 பேர் ஃபார்மை திருப்பி கொடுக்கலன்னு நீக்கிருக்கான். அப்படின்னு சொன்னா ஃபார்மை வாங்காம இருந்தா, ஃபார்மை கையில வாங்குறதுக்கு அவங்க ஸ்கேன் பண்ணி நம்மள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் ஃபார்மே கொடுக்குறாங்க. இப்ப ஆதார், சில இடங்கள் ஆதார் கேட்கறாங்க, சில இடங்கள் ஆதார் கேட்கறது இல்ல. அப்ப அந்த ஃபார்ம் நம்ம கையில வாங்கினதுக்கு அத்தாரிட்டி இருக்கணும். இல்லைன்னு சொன்னா லிஸ்ட்ல பேர் இருக்காது. இல்ல எனக்கு என்ன, நான் அங்க இருந்தேன், நான் இங்க இருந்தேன், நான் வெளிநாட்டுல இருந்தேன், நான் வெளியூர்ல இருந்தேங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த ஃபார்மை கையில வாங்குறதுக்கு உண்டான என்ன வழியோ அந்த வழியை முழுமையாக செய்யணும். கையில வாங்கியே ஆகணும். முதல் விஷயம், வாங்காம இருந்துடக்கூடாது.
வாங்கினதுக்கு அப்புறம் அதுல நம்முடைய எல்லா விவரங்களும் இந்த மேல இருக்கு. நம்முடைய விவரங்கள் அடிச்சுதான் ஃபார்ம் வருது. நம்முடைய நான் சொன்னல கடைசி ஓட்டர் லிஸ்ட வச்சு தான் ஃபார்ம் தயார் பண்ணியிருக்காங்க. இப்ப இதுல நம்முடைய பெயர், நம்முடைய அட்ரஸ், நம்ம எங்க ஓட்டு போடுவோம், நம்முடைய பூத்து, நம்முடைய தொகுதி, இது எல்லாமே மேல இருக்கு. இந்த QR கோடை தான் அவங்க மொபைல்ல நம்மள்ட்ட கொடுத்ததாக அவங்க பதிவு பண்ணிடுவாங்க. இதை நம்மள்ட்ட கொடுத்துட்டு இந்த QR கோடு மூலமாக கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பதிவு பண்ணிடுவாங்க. இந்த QR கோடு அவங்க ஸ்கேன் பண்ணாம இருந்தா ரிஜெக்ட் ஆயிடும். அப்ப இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணி நம்ம கையில கொடுக்கணும், நம்ம வாங்கிடணும். வாங்கிட்டோம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் இதுல நம்ம போட்டோவும் இருக்கும். இதுல நம்மளுடைய போட்டோவும் இருக்கும். நம்ம போட்டோ இருக்கிறதான்னு செக் பண்ணிக்கணும். கணியத்திற்குரியவர்களே, இப்ப முதல் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சாதாரணமாக இப்ப நம்மள்ட்ட இந்த ஓட்டர் ஐடியில என்னென்ன விவரங்கள் இருக்கிறதோ அந்த விவரங்களை இந்த முதல் இடத்துல பதிவு பண்ணணும். கரெக்டா, தெளிவா, எந்த விதமான அடித்தல் திருத்தலும் இல்லாமல் எது கேட்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை முறையாக சரியாக அதுல ஃபில் பண்ணும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இதை நம்ம விளக்கிக்கிட்டு இருக்கோம் ஒரு சும்மா பயான்லன்னு கேட்டா, இதனுடைய பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால தான் ஓட்டர் லிஸ்ட் இப்ப ஒரு இது பெருசு பண்ணவே மாட்டோம். முன்னாடிலாம் வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடுறது, ஓட்டர் லிஸ்ட்ல பேர் வர்றது, தேர்றது, இது என்னன்னு சொன்னா NRC/CA குடியுரிமை சட்டத்தை மீட்டு செய்யற மாதிரியான ஒரு சூழல். நம்முடைய குடியுரிமையை இவர்கள் சோதிக்கின்ற ஒரு சூழல். அப்படிங்க போகும்போது இதை முறையா செஞ்சாதான் அது முடியும். குடியுரிமை நாம இந்த நாட்டினுடைய பிரஜைங்கிறதையே முடிவு செய்ய முடியும். பின்னால் இப்படி ஒரு சூழல் வந்துடலாம். ஓட்டர் ஐடி இருந்தா தான், ஏன்னா அவன் குடியுரிமையை செக் பண்ணிட்டான். இதன் மூலமாக நம்முடைய தாய் தந்தையர்கள் இங்கதான் இருந்தாங்க அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கு அப்புறம் ஆதாருக்கு பதிலாக ஓட்டர் ஐடியை வச்சுதான் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டு வந்துட்டா ரொம்ப சிரமப்பட்டு போவோம். யாருடைய லிஸ்ட்லாம் ஓட்டர் ஐடியில இல்லையோ, ஓட்டர் ஐடி யார்ட்ட இல்லையோ ஒரு காரியம் பண்ண முடியாது. ஆதாரையே முழுசா எதுக்கு ஏத்துக்கல, ரொம்ப ஃபைட் பண்ணி பீகார்ல எல்லாம் ஆதார எந்த விதமான ஆதாரமாகவும் ஏத்துக்கல. ஆதார் ஆதார் ஆதார்னு எல்லாத்துக்கும் ஆதார கேட்டு அவ்வளவு வேறையும் ஆதார் எடுக்க வச்சு எதுக்கும் ஆதார் எடுத்துக்கலன்ட்டான். குடியுரிமைக்கு அது ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் இங்க இந்திய தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் கோர்ட்ல போட்டு ஆதாரை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது எடுத்துக்கொள்றதும் எடுத்துக்கொள்ளாததும் தேர்தல் கமிஷனுடைய கையில இருக்கு. ஏனென்று சொன்னால் தேர்தல் கமிஷனை எந்த விதமான நீதிமன்றங்களும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒண்ணு. அஜெண்டால அதுதான் இருக்கு, அதுதான் சட்டம். தேர்தல் கமிஷனை எந்த நீதிமன்றமும் கட்டுப்படுத்த முடியும். அதனால இவர்கள் சொல்லுவாங்க, இவங்க எடுத்துக்குவாங்களா எடுத்துக்க மாட்டாங்களது அவங்க கையில இருக்கு. அதனால ஒரு கால் பின்னால இவங்க ஓட்டர் ஐடி தான் எல்லாத்துக்கும் செல்லுபடியாகும் சொல்லிட்டா மிகச்சிறப்பு. அதனால தான் இவ்வளவு விளக்கமாகவும் இவ்வளவு தெளிவாகவும் உங்களுக்கு இதை ஜும்மாவில் சொல்லப்படுகிறது. அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, இப்ப இதுல அந்த இப்ப இருக்கிற ஓட்டர் ஐடில என்ன விவரங்கள் இருக்கிறதோ, இன்னும் சொல்ல போனா மேலேயே அந்த விவரங்கள் இருக்கும், சில விவரங்கள் இருக்காது. இதை இதுல ஃபில் பண்ணிடணும். முதல் விஷயம் தெளிவா ஃபில் பண்ணிடணும். இன்னும் சொல்ல போனா ஒரு ஃபார்ம ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சு அதுல ஒரு தடவை ஃபில் பண்ணிட்டு, இந்த ஃபார்மை ஜெராக்ஸ் எடுத்து திரும்ப அவங்களுக்கு கொடுக்க முடியாது. 2 ஃபார்ம் தருவாங்க. ஒரு 2 ஃபார்மையும் ஃபில் பண்ணி ஒரு ஃபார்ம் அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு ஃபார்ம் நம்ம வச்சுக்கணும். இதை ஜெராக்ஸ் எடுத்து கிழிச்சு விட்டோம், அழிச்சிட்டோம், தண்ணியில பட்டுருச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதையும் நல்லா கவனிங்க. பேப்பர் பத்திரம் இந்த கொடுக்குற இந்த 2 ஃபார்ம் தான். அந்த 2 ஃபார்ம்ல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, கொடுக்கப்படுகின்ற உள்ள டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் சிரமம், ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்காது. அதனால பேப்பரை கொஞ்சம் கவனமா கையாளணும். ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதுல முன்னாடி ஒரு தடவை ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட அறிஞ்சவங்கள்ட்ட சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் ஒரிஜினல் ஃபார்ம்ல அப்படியே அதை பார்த்து ஃபில் பண்றது இன்னும் பெட்டர். எந்த விதமான சிரமமும் இருக்காது. கணியத்திற்குரியவர்களை முதல்ல இதை முடிச்சுட்டு, ரெண்டாவது இங்க ஒரு காலம் கொடுத்திருக்காங்க. இந்த காலம் எதுக்குன்னு சொன்னா 2002ல இதே SIR நடந்துச்சு. அப்ப 2002ல யாருடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையும் பதிவு பண்ண சொல்றான்.
இப்ப இவங்களுடைய பெயர் இப்ப ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கு, இதே இவங்களுடைய பெயர் 2002ல இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். 2002ல இருந்துச்சுன்னு சொன்னா 2002ல எந்த வரிசை எண்ணில் இருந்துச்சு, எந்த எண்ணில் இருந்துச்சு, எந்த தொகுதியில இருந்துச்சு அப்படிங்கிறத இங்க ஃபில் பண்ணணும். 2002ல இருந்தால் மட்டும் 2002ல இருந்தா இதுல ஃபில் பண்ணும், இங்க ஃபில் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ரைட். இப்ப 2002ல இல்ல, பெரும்பான்மையானவர்களுக்கு இல்ல. இளைஞர்கள் ஒரு 40 வயசு உள்ளவங்களுக்கு எல்லாம் இருக்கல, 40 வயசுக்கு தாண்டி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஏறத்தாழ 2002ல பேர் இருக்கிறது. இப்ப 2002ல பேர் இருக்கிறது எப்படி தெரியும்னா, நீங்க ஆன்லைன்ல 2002 லிஸ்ட் ஃபுல்லா இருக்கு. அந்தந்த எந்தெந்த ஸ்கூல்ல நாம ஓட்டு போடுவோமோ அந்த ஸ்கூல் தலைப்புல அதுல உள்ள லிஸ்ட் ஃபுல்லாவே இருக்கு. அது இன்ஷா அல்லாஹ் தேடி எடுத்தவங்க எடுத்துக்கலாம். அதற்குண்டான ஏற்பாடுகளை நாம பண்ணிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நான் கடைசியில் அது சொல்றேன். அப்ப அந்த லிஸ்டின் மூலமாக இதை எடுத்து இது ஃபில் பண்ணணும். கண்டிப்பா அந்த கீழே கேட்டிருக்க எந்த தொகுதி, எந்த வரிசை, எந்த பாகம், அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இருக்கிறது அதை தேடி கண்டுபிடிச்சு எழுதணும். சில பிஎல்ஓ என்ன பண்றாங்கன்னு சொன்னா அது இருக்கிறத எடுத்து எழுதி வச்சிருக்காங்க. இப்ப நான் வாங்கின இடத்துல எல்லாம் பிஎல்ஓவை என்ன பண்ணிருக்காங்க, என்னுடைய தாயாருடைய இப்ப உள்ள லிஸ்டுக்கு மேல இந்த பழைய பாக எண்ணையும் பாக வரிசை எண்ணையும் எழுதி வச்சிருக்காங்க. அப்படி கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷம், அது அப்படியே இதுல ஃபில் பண்ணிடலாம். ரைட். 2002ல பெயர் இல்ல, லிஸ்ட்ல பெயர் இல்ல அப்படின்னா இப்ப 2002ல நம்முடைய தாய் தந்தையுடைய யாருடைய பெயர் இருக்கிறதுன்னு பார்க்கணும். பார்த்து அதுல இதுல இருக்கிற மாதிரி இந்த பக்கம் அதை ஃபில் பண்ணணும். 2002ல என்னுடைய தாயார் பெயர் இருக்கிறது, நான் அவருக்கு மகன் அப்படின்னு இந்த இடத்துல ஃபில் பண்ணும். இந்த இடத்துல ஃபில் பண்ண முடியாது, ஏன்னா 2002ல பேர் இல்லை இல்ல. இப்ப 2000 என்னுடைய தாயார் பெயர், என்னுடைய தாயார் பெயர் 2002ல இருக்குன்னு சொன்னா அப்ப அந்த நம்பரை கொடுத்து நான் அவருடைய மகன் அப்படின்னு இதுல மென்ஷன் பண்ணிட்டா அவன் என்ன முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா, ரைட், இவங்க அத்தா அம்மா இந்த நாட்டுல பிறந்தவங்க தான், இவருடைய மகன் இவர் இந்திய குடியுரிமை பெறுவதற்கு முழு தகுதியுடையவராக ஆகிவிடுகிறார் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம லிஸ்ட்ல ஏத்திடுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஒரு ஃபார்ம் நம்ம வச்சுக்கணும், ஒரு ஃபார்ம் நம்ம எந்த பிஎல் ஓட்டை வாங்கணுமோ அந்த பிஎல் ஓட்டை கொடுத்துடணும். இப்ப இதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பிஎல்ஓ பார்த்து வெரிஃபை பண்றதுக்காக வேண்டி எனக்கு நீங்க டாக்குமெண்ட்ஸ் தாங்கன்னு கேட்டா அப்ப டாக்குமெண்ட்ஸ் காமிக்கணும். அதுல குறிப்பா பாஸ்போர்ட், பெர்த் சர்டிபிகேட் இருந்தா பெர்த் சர்டிபிகேட், ஜாதி சான்றிதழ் இருந்தா ஜாதி சான்றிதழ், டிசி இருந்தா டிசி, மார்க் ஷீட் இருந்தா மார்க் ஷீட், குடும்ப அடையாள அட்டைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது. சிலர் இல்லைங்கிறாங்க, அது பிஎல்ஓ பொறுத்து, அவர்கின்ற அதிகாரிகளை பொறுத்து. அதுபோக போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது அடையாள அட்டை, அதே மாதிரி பேங்க்ல இருக்கக்கூடிய பேங்க் பாஸ்புக், இவைகள், அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அல்லது ரெசிடென்டல் சர்டிபிகேட், இருப்பிட சான்றிதழ், இவைகள் போன்றவற்றை அடையாளமாக ஆதாரமாக உங்கள்கிட்ட காமிக்கணும். அவங்க அதை பார்த்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா பிஎல்ஓ முடிவு பண்றதுதான். அதனால பிஎல்ஓட்ட நல்ல முறையில நடந்துக்கணும். அதுவும் சொல்றாங்க, பிஎல்ஓ முடிவு பண்ணி அவர் நம்ம மேல இருக்கிற கடுப்புல இது ஒண்ணும் இல்லைன்னு கேன்சல் பண்ணிட்டாருன்னு வைங்க, நம்ம அதற்கு பிறகு ஏதாவது ஒண்ணும் பண்ணலாம், போகலாம், பேசலாம், அது ஏதாவது சப்மிட் பண்ணலாம். ஆனா அது அலைச்ச பிஎல்ஓ கையில தான் எல்லாமே இருக்கு. பிஎல்ஓ முடிவு பண்ணி இது ஓகேன்னு சப்மிட் பண்ணா ஓகே, பிஎல்ஓ முடிவு பண்ணி இது ஓகே இல்லைன்னு சப்மிட் பண்ணா இல்லதான். அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா அவர்களிடத்துல நாம தவறான முறையில நடந்து அவர்களை நாம ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு ஒரு பின்விளைவாக ஆகிவிடும் என்பதையும் யோசிச்சு எல்லாத்தையும் சரி செய்து நாம கொடுத்த ஃபார்மையும் ஒரு ஜெராக்ஸ், அவங்க கொடுக்க போற ஃபார்மையும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களிடத்துல முறையாக ஒப்படைத்து விடுவது. இது ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப லிஸ்ட் வெளியிடுவாங்க நாம கொடுத்ததின் அடிப்படையில. ஒரு மாசத்துக்குள்ள இவ்வளவு வேலையை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. செஞ்சு முடிச்சிருவோங்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இது நடக்கட்டும். முடிச்சதுக்கு அப்புறம் லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்ல அப்ப பார்க்கணும், நாம ஃபார்ம் கொடுத்ததின் அடிப்படையில் பேர் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துட்டா சந்தோஷம், இல்லைன்னா திரும்ப ஏன் என்னுடைய ஃபார்ம் இல்லைன்னு கேள்வி கேட்டு அதற்கு அவங்க என்ன சப்மிட் பண்ண சொல்றாங்களோ சப்மிட் பண்ணி திரும்பவும் பேர் வர வைக்க வேண்டியது சூழ்நிலையில நாம இருக்கிறோம்.
கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காரியத்தை மிகச் சிறப்பாக மிகச் சரியாக முடிக்கின்ற பட்சத்தில் வாக்காளர் லிஸ்ட்ல நம்முடைய பெயர் வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப இந்த காரியத்தை நாம தனியா செய்யறது ஒண்ணு இருக்கு, பிறருக்காக செய்து கொடுப்பது. ஏன்னா பல பேர் இதை எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எதுல எங்கே எழுதணும், எதுல என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில அதற்காக பிறருக்கு உதவி செய்யக்கூடிய சிலர் தயாராகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கைருன் நாஸி அன்ஃபஉன் நாஸ், மனிதர்களிலே மிகச் சிறந்தவர் மக்களுக்கு பயன் தரக்கூடியவர். அல்லாஹ்வுக்கு அதிக பிரியமானவர் மக்களுக்கு பயன் தரக்கூடியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்யணும்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் தர்மம் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சம்பாரி, கைகளால் சம்பாரி, நீயும் சாப்பிடு, பிறருக்கும் கொடு. அதுக்கும் முடியல, என்ன செய்யறது? துஈனுதல் ஹாஜத்தில் மல்ஹூஃப்னா, தேவையுடையவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அதுவே தர்மம் தான், அதுவே சதகா. நீங்க 10,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் கொடுத்த நன்மை நீங்க சிலருக்கு தேவையோட உதவி செய்ததுல கிடைக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி பிறருக்கு யாருக்காவது ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தால் அவர்களுக்காக உதவி செய்வது, உதவி செய்ய முடிந்தவர்கள் இளைஞர்கள் அதற்காக தயாராகிறவர்களுக்காக உதவி செய்வதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கான ஏற்பாடுகளையும் நம்ம ஜமாத் காட்டு தலைவர் ஜமாத் செய்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு பிறகு அதனுடைய விவரங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹு தஆலா நம்முடைய குடியுரிமை பாதுகாத்து சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டு முழுமையாக அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.